வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னமாக்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். வணக்கம். ஓம் நமச்சிவாயா. நேற்று ஆடி 18 அன்று மக்கள் நன்றாக அவர்கள் நீர்நிலைகளை நீராடித்து வந்திருப்பீர்கள். நல்லா மழை பெய்யும் என்று சொல்லியிருந்தேன். சோழி மூலமாக மழை பெய்யும் என்று சொல்லியிருந்தேன். ஆங்காங்கே மழைகள் பெய்து கொண்டு இருக்கிறது. மழை இந்த 8ஆம் மாதம் 30 மழை இருக்கும். 9ஆம் மாதம் 30 மழை 10 நாள் இருக்கும். ஒரு 15 நாள் புரட்டாசி மாதம் நாளம் வெட்டாப்படும். ஐப்பறம் ஐப்பசி மழை ஆரம்பிக்கும். இருந்தாலும் அதிகமாக இருக்காது. மழை நன்றாக பொழியும். அது ஏற்கனவே மார்ச் மாதம் 10ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் அப்பவே நான் இந்த சோழி மூலமாக சொல்லி இருக்கிறேன். நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் சொல்ல வந்தது, நீங்கள் இந்த ஆடி மாதம் 30 12 ராசிகளுக்கும் எப்படி உள்ளது என்பதை தெளிவாக சொல்லியிருந்தேன். அதில் இப்போது ஆடி 18 முடிந்து 19 ஆகிவிட்டது. இந்த 12 ராசிக்கு எந்தெந்த ராசி என்னென்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பது அந்தந்த ராசிக்காரர்கள் தான் நினைத்து பார்க்க வேண்டும். ஏதாவது அவர்களுக்கு எதை நான் சொன்னதில் ஏதாவது ஒரு 10% 20% நடந்திருக்குதா இல்லையா என்பதை நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் மூலமாகவும் லைக் மூலமும் கமெண்ட்ஸ் மூலமாகவும் தெரிவிக்க வேண்டும். தெரிவிக்கப்படுத்தவும் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். நன்றாக சோழி பதில் சொல்கிறது என்று வாசகர்கள் என்னிடம் கூறியிருக்கிறார்கள். நீங்கள் அதை எதிர்பார்த்து உங்கள் மனசுக்கு பிடித்திருந்தால் சோழி பார்க்க வரலாம். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் ஏபி ஆஸ்பத்திரி அருகில் செயல்படுகிறது. பழைய நெய் மார்க்கெட் அருகில் செயல்படுகிறது. முன்பதிவு செய்து கொண்டு வாருங்கள். சோழி அவ்வளவு நன்றாக பதில் சொல்கிறது. அகத்தியர் மகா முனிவர் வழி வந்த சோழி. இது காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரைதான் சோழி பார்க்கப்படுகிறது. நீங்கள் நன்றாக செய்யுங்கள். 100 வாசகர்கள் ஒரு கேள்வி கேட்டு இருந்தார். காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் என்ன விசேஷம் என்று கேட்டார். காசிக்கு செல்வதும் ராமேஸ்வரம் செல்வதும் பணக்காரர்கள் செல்வது, ஏழைகள் இல்லை, பணக்காரர்கள். எல்லாம் 50 லட்சம் 60 லட்சம் கோடீஸ்வரர் இருக்கிறவங்க காசிக்கு போகலாம், ராமேஸ்வரம் போகலாம். அங்கே நாம் வேண்டுதலுக்கு இல்லை, புண்ணியம் தேடுவது. இங்கே சென்ற பாவங்களை கழிக்க புண்ணியம் தேடுவது தான் காசிக்கு ராமேஸ்வரத்துக்கு செல்ல வேண்டும். ஆகவே நீங்கள் அதை எதிர்பார்த்து ஏழைகள்லாம் காசிக்கு செல்வது, சுற்றுலாத்தலங்களுக்கு செல்ல வரலாம். அது ஒன்றும் வேண்டாம்னு சொல்லி ஆகலை. சுற்றுலாத்தலங்களுக்கு எல்லாரும் செல்லலாம். சுற்றுலாத்தலங்களுக்கு அவர்கள் வசதி வாய்ப்பு இருக்கிறவர்கள் அவர்கள் செல்லலாம். அவர்கள் முக்கியமான காரியங்கள் திருமணம் தடை, குடும்பத்தில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, நாம் உள்ளூரில் இருக்கும் ஜாதகர் ராசி இந்த மாதிரி கோயில் குளம் இந்த மாதிரி ஜோசி பார்க்க இந்த மாதிரி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அவரவர்கள் குலதெய்வத்தை எங்கே நீங்கள் சுற்றி வந்தாலும் குலதெய்வத்தை மறக்காமல் நீங்கள் பார்க்க வேண்டும். குலதெய்வத்தை தான் வணங்க வேண்டும். அவரை நீ மறந்து விட்டீர்கள் ஆனால் எந்த காரியம் ஜெயமாகாது. நீங்கள் குலதெய்வத்தை மறக்காமல் கடையில் விற்கும் கருங்காலி மாலையும் கடையில் விற்கும் கருப்பு கயிறு வாங்கி மாட்டிக்கொண்டு நீங்கள் வந்தவங்களும் நடக்காது. இந்த கருங்காலி மாலையை யார் மாட்டியிருக்கிறீர்கள், என்ன உங்களுக்கு நடந்திருக்குது என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். 1 கோடி பேர் மாட்டிருப்பீர்களா, 1 லட்சம் பேர் மாட்டிருப்பீங்களா தெரியாது. இந்த மாலையை வாங்கினவர்கள் திருமணம் நடந்து விட்டதா, புத்திர பாக்கியம் கிடைத்து விட்டதா, அல்லது உங்களுக்கு பிசினஸ் நன்றாக நடக்கிறதா, யாருக்கு நடந்திருக்குது என்று நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த கருங்காலி மாலையை அவ்வளவு விவாக வாங்குகிறீர்கள். நீங்கள் குலதெய்வத்துக்கு கொடுக்கிற மரியாதையை, இந்த மாலை கொடுக்கிற மரியாதை குலதெய்வத்துக்கு கொடுங்கள். உங்களுக்கு குலதெய்வம் தான் கை கொடுக்கும். இடையில நிற்கும் கயிறு கிடையாது. கயிறு என்பது சும்மா ஒரு இதுக்குத்தான், சும்மா கழுத்தில் தொங்குறதுதான். அதே கயிறு உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் சென்று வந்தீங்கன்னா உங்கள் பலம் நன்றாக நடக்கும். அது உங்கள் விருப்பம். நான் சொல்ல வேண்டியது சொல்கிறேன். ஒருவர் கேட்டிருந்தால் சொல்ல வேண்டிய சொல்லுவேன். கயிறு விற்கிறவங்க சண்டைக்கு வந்துடாதீங்க. யாராவது என்னோட தொந்தரவு பண்ணிடாதீங்க தயவுசெய்து. இந்த மாலை விற்கிறவங்க, மாலையோட முக்கியமான விஷயம் என்ன, மாலையை போட்டவர் யார் நன்றாக உள்ளார்கள் என்றுதான் நான் கேட்கிறேன். யார் நன்றாக உள்ளார்கள் என்று எனக்கு தெரியாது. மாலை போட்டு நிறைய பேர் போயிட்டாவே கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஆனால் வாயும் இல்லை. நிறைய பேர் மாலை போட்டு போடலாம் ஆக்சிடென்ட் ஆகி தான் இருக்கிறாங்க. அது இந்த கருப்பு மாலை போட்டவங்க. அதுதான் நான் போடுறவங்க போடுங்க, வசூலவங்க போடுங்க சொல்லி வைக்கிறேன். அதனால அவர்கள் குலதெய்வத்தை மறக்காமல் குலதெய்வத்தை நன்றாக வணங்குங்கள். உங்கள் குலதெய்வம் தான் கை கொடுக்கும். குலதெய்வத்துக்கு சென்று விட்டு அப்புறம் அனைத்து தெய்வத்தையும் வணங்குங்கள். தெய்வங்கள் எல்லாம் ஒன்றுதான். ஆனால் குலதெய்வம்
தனி சிறப்பு உண்டு. தெய்வங்கள் எல்லாம் ஒன்றுதான், ஆனா இருந்தாலும் குலதெய்வத்துக்கு தனி சிறப்பு உண்டு. அதை மறந்து விடாதீர்கள். அனைவரும் வசதி உள்ளவர்கள், ஏழை எளியவர்கள், அனைத்து மதத்தினருக்கும் அது பொருந்தும். குலதெய்வம் என்பது அந்த குலதெய்வம் தெரியாதவர்கள் என்று சந்திக்கலாம். அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கிறேன். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். நன்றாக பாருங்கள். விரும்புபவர்கள் சோழி பார்க்க வரத்துக்கு முன்பதிவு செய்து கொண்டு வாருங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.